ஆம்னி பேருந்துகள் கட்டண உயர்வு என்பது போன வாரத்தில் ஒரு செய்தியா இருந்தது. ஆனால் கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக போக்குவரத்து ஆணையர் அவர்களை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி அவர்களுக்கு அறிவுரை வழங்கிய பிறகு அந்த பிரச்சனை எழவில்லை. நேற்று எந்த புகாரும் இல்லை. நானே ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுகின்ற பகுதிக்கு சென்றேன். எந்த புகாரும் இல்லை. இன்னும் அதை சொல்ல வேண்டும் என்றால், அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. கடந்த ஆண்டு 1,68,000 பேர் முன்பதிவு செய்து பயணித்திருந்தார்கள். ஆனால் நேற்று இந்த நிலவரம் இன்னும் 2 நாட்கள் மிச்சம் இருக்கிற நிலையிலேயே நேற்று 2,80,000 பேர் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள். அதில் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், போக்குவரத்துறை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு சாதனையாக நேற்று ஒரு நாளில் மாத்திரம் 83,000 பேர் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள். அது சென்னையிலிருந்து மாத்திரம் 53,000 பேர் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள். இதெல்லாம் போக்குவரத்து துறை வரலாற்றில் இல்லை. இந்த முன்பதிவு எதை காட்டுகிறது என்றால், இதுவரை தனியார் பேருந்துகளில் தான் முன்பதிவு செய்து பயணிப்பார்கள். அவர்கள் நம்முடைய அரசு போக்குவரத்து பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிக்கிறார்கள். அதே போல கொரோனா காலத்திற்கு பிறகு 2 சக்கர வாகனங்களில் பயணிப்பவர்கள் எண்ணிக்கை பெருமளவில் இருந்தது. அதுவும் கொஞ்சம் குறைந்திருப்பதாக தோன்றுகிறது. நேற்று இரவு நான் கிளாம்பாக்கம் ஆய்வை முடித்துக் கொண்டு அரியலூர் வருகின்ற வழியில் 2 சக்கர வாகனத்தில் வருகின்றவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது. அவர்களும் இப்பொழுது முன்பதிவு செய்து பயணிக்கிறார்கள் என்பதைத்தான் இதை காட்டுகிறது. எனவே பொதுமக்கள் அரசு போக்குவரத்து கழகத்தை அதிக அளவில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மிகுந்த கவனத்தோடு இந்த ஒவ்வொரு தீபாவளி, பொங்கல், அதல்லாமல் எந்த சிறப்பு நாட்கள், விடுமுறை நாட்கள் வருகிறதோ அந்த நாட்களில் முன்கூட்டியே திட்டமிட்டு எவ்வளவு பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்பதை அறிவித்து அந்த பேருந்துகள் இயக்கப்படுகின்ற காரணத்தினால் மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பயணிக்கிறார்கள். நேற்று நான் கிளாம்பாக்கத்தில் ஆய்வு செய்கின்ற பொழுது முன்பதிவு செய்தவரெல்லாம் 1 மணி நேரம் முன்னாகவே பேருந்து நிலையத்தில் அமர்ந்திருந்து பேருந்து காத்திருந்து அந்த பேருந்து திட்டமிட்ட நேரத்தில் கிளம்புகின்ற காட்சியை பார்த்தோம். அதே போல அன்ரிசர்வ்டுக்கான பயணிகளும் அவர்களும் எந்த சிக்கலும் இல்லாமல் அவர்கள் வர வர திட்டமிட்டபடி பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் பிரச்சனை இல்லாமல் நேற்று பயணித்த காட்சியை காண முடிந்தது. ஆமா, தனியார் பேருந்துகள் கடந்த ஆண்டு இயக்கப்பட்டு பரிட்சார்த்த முறையில் வெற்றிகரமாக இருந்தது. இந்த ஆண்டும் அதே போன்று தனியார் ஒப்பந்த பேருந்துகளை எடுத்து இயக்குறோம். அது எதற்கு இருக்குன்னா 2 விதத்துல அதனால் நமக்கு பலன் இருக்கு. ஒண்ணு நாம் சிறப்பு பேருந்துகளை இயக்குவதற்கு அதிக பயணிகள் செறிவில்லாத வழித்தடங்கள் இருக்கிற பேருந்துகளை எடுத்து அதில் வழக்கமாக இயக்குவோம். இப்ப அந்த பேருந்துகளை எடுக்காமல் அந்தந்த பேருந்துகள் அங்கேயே செயல்படுகின்ற சூழலில் இந்த ஒப்பந்த பேருந்துகளை எடுத்து செயல்படுத்துகிறோம். இந்த வழக்கமான வழித்தடத்தில் இயங்குகின்ற பேருந்துகளை எடுக்கும்போது அதில் இயக்குகின்ற டிரைவர் கண்டக்டருக்கு கூடுதல் பணிச்சுமை இருக்கும். இப்ப அந்த பணிச்சுமையும் அவங்களுக்கும் குறைகிறது. எனவே இது ஒரு வெற்றிகரமான நடைமுறையாக வந்திருக்கு. இந்த ஆண்டும் நடைபெற்றது. கட்டணம் என்பது அரசு போக்குவரத்து கழகத்தில் என்ன கட்டணமோ அதே கட்டணம் தான். ஏன்னா பேருந்து கிளம்பும் போதே அவர்களுக்கு டிக்கெட் கொடுக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது. அது இல்லாமல் அந்த பேருந்து முன்பக்கமே ஒரு சீட்டு ஒட்டியிருக்கிறோம். இது ஒப்பந்த அடிப்படையில் அரசு இயக்குகின்ற வாகனம். அரசு நிர்ணயித்திருக்கின்ற கட்டணம் இவ்வளவு ரூபாய் தான் அப்படிங்கிறது ஒவ்வொரு பேருந்துலையும் ஒட்டப்பட்டிருக்கிறது. அதனால் அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதான் நீங்க கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கடந்த ஆண்டு 5 லட்சம் பேர் பயணித்திருக்கிறாங்கன்னா இப்ப 2 நாட்கள்ல மட்டுமே 3,53,000 பேர் பயணித்திருக்கிறார்கள். இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. எனவே கடந்த ஆண்டை தாண்டி தான் பொதுமக்கள் பயணிக்க இருக்கிறார்கள். கடந்த ஆண்டுமே அதற்கு முந்தைய ஆண்டை விட கூடுதலாக பொதுமக்கள் நம்முடைய அரசு பேருந்துல பயணித்திருக்கிறார்கள். எனவே அரசு பேருந்து மீது நம்பிக்கை கொண்டு, மாண்புமிகு முதலமைச்சர் மீது நம்பிக்கை கொண்டு இந்த அரசு பேருந்துகளை பயன்படுத்துகிற மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்பதைத்தான் இதை காட்டுகிறது.